நிர்குண பிரம்மத்தில் சித்தம் வைப்பவர்க்கு சாதனை உழைப்பு அதிகம். ஏனென்றால் உடல் உணர்ச்சி உடையவர்களுக்கு நேரடியாக பிரபஞ்ச சக்தியை நிர்குண பிரம்மமாக உணர்வது கடினம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. அர்ஜுனன் கேட்கின்றான், அப்பா, நான் ஞானமடைந்து உன்னை அந்த நிலையிலே உணர்ந்திருந்தால் கூட சாதாரண வடிவத்திலே பார்த்து பக்தி செய்து ஆனந்தப்பட வேண்டும்னு கிருஷ்ணருக்கு பதில் சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். அப்பா, உண்மை, அந்த நிற்குண நிலையிலேயே வடிவம் கடந்த உணர்விலேயே கடவுளை உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த சாதனையும் ரொம்ப கஷ்டம், அடைஞ்ச பிறகு அந்த நிலையிலேயே இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதனால இந்த வடிவத்தில் என்னை கண்டு அந்த பக்தியினாலே திளைத்து ஆனந்தப்படுவாயாக அப்படின்னு சொல்றார். அதாவது நாம உடல்னு நாம நினைக்கிற வரைக்கும் உடல் வடிவம் தாங்கி இறைவன் வரும் பொழுது அவரோட வாழறதும் அவரோட ஆனந்தப்படுறதும் பக்தி பண்றதும் சேவை பண்றதும் தான் ஈஸி, எளிமை. நாம நம்மள உடல் நினைச்சுக்கிட்டு ஆனா கடவுளை மட்டும் உடல் இல்லாத வடிவம் கடந்த வடிவமா பார்க்கணும்னு முயற்சி பண்ணா அது என்ன, ரொம்ப கஷ்டம், மிகவும் கடினம். ரமண மகர்ஷிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, கடவுள் வடிவம் இல்லாதவர், அப்புறம் ஏன் நம்ம விக்கிரக பூஜை பண்ணணும்னு. அதுக்கு ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்றாரு, நீ இந்த உடம்பு இந்த விக்கிரகம்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கடவுளையும் ஒரு விக்கிரகமா நினைச்சு பூஜை பண்ணு, அப்பதான் உன்னால அடைய முடியும்னு சொல்றாரு. நாம நம்மை விக்கிரகமா நினைச்சிருக்கிற வரை கடவுளை மட்டும் அப்படியே ஏதோ ஒரு சக்தியா நினைச்சு அடைய முடியும்னா முடியாது. நான் பல பேரை பார்த்திருக்கேன், இந்த கடவுளை வடிவமில்லாத சக்தியா நினைக்க முயற்சி பண்றவங்க, பூஜை பண்ண முயற்சி பண்றவங்க, கடைசியில் அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு கடந்த பெரிய பால்வெளிய இல்ல ஒரு மலைய இல்ல கடலை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுவும் ஒரு வடிவம் தான், அவங்களுக்கு புரியறதில்ல. அதுவும் ஒரு வடிவம் தான் புரியறதில்ல. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு, இந்த வரட்டு வேதாந்திகள் ஏதோ ஒரு நிர்குணம் உருவங்கடந்த சக்தி அப்படிலாம் நினைச்சிட்டு உட்கார்ந்து 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 தியானம் பண்ண முயற்சி பண்ணி கொஞ்ச நேரத்தில் தூங்கி போயிடுவார்கள். அவ்வளவுதான். தான் உடல்னு நினைக்கின்ற வரை இறைவனையும் உடல் வடிவில் உணர்வதும் இணைத்துக் கொள்வதும் ஆனந்தப்படுவதும் பக்தி செய்வதும் தான் நேரடியான வழி. அதுதான் எளிமையான நேரடியான வழி. ஏன்னா நாம நம்முடைய உடல் உணர்வு போற வரைக்கும் பிரபஞ்ச சக்தியை வடிவமில்லாத நிலையாக பார்ப்பது கடினம், பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகா ரமண மகர்ஷி ஒரு கதை சொல்வாரு. கிராமங்களிலே பிணத்தை எரிப்பார்கள், ஒரு பெரிய தடி வச்சு அந்த பிணத்தை எரிப்பார்கள். அந்த நெருப்பில் அந்த பிணத்தை தள்ளுறதுக்காக இந்த தடியை உபயோகம் பண்ணுவார்கள். இந்த தடியை உபயோகம் பண்ணி அந்த பிணத்தை நல்லா அழகாக எரிச்சு முடிச்சுட்டு கடைசியில் இந்த தடியையும் அந்த நெருப்பிலேயே போட்டு எரிச்சு விடுவார்கள். அந்த மாதிரி குருவினுடைய வடிவத்தின் மேலே ஏற்படுகிற பக்தியினால மற்ற எல்லா வடிவத்து மேல இருக்கிற பற்றையும் எரித்து விடுவது, மற்ற எல்லா வடிவத்து மேல இருக்கிற பற்றையும் எரிச்ச பிறகு இந்த குரு வடிவத்து மேல இருக்கிற பற்றையும் அதிலேயே போட்டு எரித்து விடுவது. நாம என்ன பண்றோம், எடுத்த உடனே இந்த கோலை அந்த நெருப்புல போட்டு எரிச்சிட்டோம்னா அப்ப எப்படி பணத்தை எரிப்போம்? பணத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடியே கோலை எரிக்க முயற்சி பண்றோம். நம்ம வடிவத்து மேல இருக்கிற பற்றை எரிப்பதற்கு முன்பாகவே குருவின் வடிவத்தின் மேல இருக்கிற பற்றை எரிக்க முயற்சி பண்றோம். அது நடக்காது, அது நடப்பதில்லை. அதனால முதல்ல நம்ம வடிவத்தின் மேல இருக்கிற பற்றை எரிப்போம், பிறகு தானாகவே மற்ற எல்லா வடிவத்தின் மீது இருக்கிற பற்றையும் எரித்தவுடன் குரு வடிவத்தின் மீது இருக்கின்ற, அது பற்றுன்னு கூட சொல்ல முடியாது, அந்த பக்தி தானாகவே நம்மை ஞானத்திற்குள் எடுத்து சென்று சேர்த்து விடும். அதனால